வெப்பநிலை. இப்போது வெப்பநிலைனா என்ன, அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளில் இருக்கும் வெப்பம் அல்லது குளிர்ச்சி நிலையின் அளவு வெப்பநிலை என வரையறுக்கப்படுகிறது. இப்போது ஒரு பொருள் இருக்குது, அது நம்ம ஹியூமன்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை பிளானட் ஏதாச்சுமா இருக்கலாம், இல்லைன்னா உயிரே இல்லாத ஆப்ஜெக்ட்ஸாக கூட இருக்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் அதில் இருக்கிற வெப்பம் இல்லைன்னா குளிர்ச்சி ரெண்டுமே வெப்பநிலைன்னு தான் நாம் சொல்லுவோம். ஹீட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, அது ரெண்டையுமே நம்ம டெம்பரேச்சர்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை அந்த ஒரு பொருளில் இருக்கிற வெப்பம், குளிர்ச்சி, அது ரெண்டையுமே நாம் வெப்பநிலை அப்படின்னு தான் சொல்லுவோம். குளிர்ச்சியான பொருளை விட சூடான பொருளின் வெப்பநிலை அதிகம். இது நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போது ஜில்லுன்னு இருக்கிற பொருளை விட சூடாக இருக்கிற பொருளில் வெப்பநிலை அதிகம். இது நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஒரு பொருள் சுற்றுப்புறத்துடன் வெப்ப சமநிலையில் உள்ளதா அல்லது இல்லையா என்று கூறும் பண்பையும் வெப்பநிலை என வரையறுக்கலாம். இப்போது இன்னொரு வெப்பநிலைக்கு இன்னொரு டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு பொருள் இருக்குது, அது சுற்றுப்புறத்தோட, இந்த சரௌண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சுற்றுப்புறத்துடன் வெப்ப சமநிலையில் உள்ளதா, வெப்பம் ஈக்குவலாக இருக்கா. இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு வாட்டர் இருக்குது, ஒரு டம்ளரில் நான் ஒரு தண்ணி வச்சுருக்கேன். அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி இந்த சரௌண்டிங் நம்ம சுற்றி இருக்கிற இந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இதோட ஈக்குவலாக இருக்கா இல்லையா, ஈக்குவலாக இல்லாமல் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கா அப்படின்றத பற்றி சொல்கிறதும் வெப்பநிலை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் வாட்டர் நான் எடுத்து வைக்கிறேன்னா அது மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சரோட ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுவே நான் ஒரு ஹாட் வாட்டராகவோ இல்லை கோல்டு வாட்டராகவோ நான் எடுத்து வைக்கும்போது அது இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு சமம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு பொருள் சுற்றுப்புற சமநிலையோட சுற்றுப்புறத்தோட வெப்பநிலையோட சமமாக இருக்கா இல்லையான்றதை பற்றி சொல்கிறதும் வெப்பநிலை தான் அப்படின்னு சொல்கிறோம். மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலையாகும். அதாவது அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற அந்த மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அதோடைய இயக்க ஆற்றல் மொத்தமாக எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்கோ அதோடைய சராசரி, அந்த சராசரி இயக்க ஆற்றலை தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலை என்பது ஒரு பொருளின் வெப்பம் எத்திசையில் பரவுகிறது என்பதை குறிப்பிடும் பண்பு. அப்புறம் வெப்பநிலைன்னு எதை சொல்கிறோன்னா, ஒரு பொருள் ஒரு சூடாக இருக்கிற ஒரு தண்ணியிலிருந்து வெப்பம் வெளியே போகுதா உள்ளே வருதா அப்படின்றத பற்றி படிக்கிறதும் அப்படின்றத பற்றி சொல்கிறதும் வெப்பநிலை தான். வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும். இந்த வெப்பநிலைன்றது ஒரு ஸ்கேலார் அளவு. ஏன்னா இதுக்கு நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான், இதுக்கு திசை கிடையாது. இந்த திசையில் மட்டும்தான் வெப்பம் போகும் அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் அது எல்லா பக்கமும் பரவும். ஸோ வெப்பத்துக்கு திசை கிடையாது, அதனால இது ஒரு ஸ்கேலார் அளவு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அப்புறம் வெப்பநிலைக்குன்னு இருக்கிற எஸ்ஐ அலகு. இப்போ நம்ம எஸ்ஐ நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ டிஸ்டன்ஸ் தூரத்துக்கு எஸ்ஐ அலகு மீட்டர், அதுக்கப்புறம் டைமுக்கு வினாடி, இந்த மாதிரி நிறைக்கு நாம் கிராம், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எஸ்ஐ அலகுகளில் வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின் அப்படின்னு நாம் சொல்வோம். இதை கெல்வினில் சொன்னாலும் நாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனாலுமே நம்மளோட டெம்பரேச்சரை நோட் பண்ணும்போது ஒன்று டிகிரி செல்சியஸில் சொல்லுவாங்க, இல்லைனா ஃபாரன்ஹீட்டில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது டிகிரி செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட்டை நாம் யூஸ் பண்ணுவோம். ஆகிய அலகுகளும் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின் தான், ஆனால் அதை செல்சியஸ்லேயும் ஃபாரன்ஹீட்லேயும் கூட நாம் மெஷர் பண்ணுவோம்.